1-to-1 வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்த திமுகவோட கூட்டணி கட்சிகள் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களோட டோனே வேற மாதிரி இருக்கு. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. சார், தேர்தல் முடிகிற வரைக்கும் திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் அமைதியாக இருந்தாங்க. தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களோட டோனே வேறு மாதிரி இருக்குது. இதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? அதாவது திமுக கூட்டணி அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு அமைத்த கூட்டணி இல்லை. அது கடந்த சில 10 வருடங்களாகவே அந்த கூட்டணி தொடர்ச்சியாக தான் இருந்துகிட்டு இருந்தது. இதில் மேஜர் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கூட்டணி கட்சிகளில் கொஞ்சம் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லப்படுறது காங்கிரஸ் கட்சி தான். அப்போ அந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்கன்னா, திமுகவோட தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆளுங்கட்சி ஆகிறது கஷ்டம், எதிர்கட்சியாக இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதனால் நாம் ஏதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த சிந்தனைக்கு வந்துட்டாங்க. அப்போ விஜயோட தாவேகா கட்சி கிட்டத்தட்ட காங்கிரஸோட சேர்ந்து போட்டியிடலாங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க கொள்கை எதிரி அங்கே பாரதிய ஜனதா கட்சி, இங்கே அரசியல் எதிரி திமுகன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி வரும்போது தாவேகாவுக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் அடிஷ்னல் அட்வான்டேஜாக தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் பெற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்குல்ல. அப்போ அவங்க தாவேகாவோட சேரும்போது ஒரு 50 கிட்டத்தட்ட தொகுதிகளை வாங்க முடியும். நிறைய பேருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் ஆசோலேஷனில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. கிட்டத்தட்ட டெல்லி தலைமையை பார்க்கும்போது தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருந்திருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் உள்ள சில தலைவர்கள் அதுக்கு இடம் கொடுக்காம தீவிரமாக இருந்து அந்த கூட்டணியை திமுகவில் கப்பு சிப்புன்னு முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலில் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை காங்கிரஸ் கட்சி நம்மளுடைய கூட்டணியில் இடம்பெறாமல் போயிட்டால் அதை கொஞ்சமாவது நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தேமுதிகவை கொண்டு வராங்க. அதாவது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது தான் கொண்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போதே அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துட்றாங்க இல்லையா. அதனால் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிடுது. கடந்த தேர்தலில் 6 சீட்டு கிடைச்ச சிபிஎம்க்கு இந்த தேர்தலில் 5 சீட்டு தான் கிடைச்சிது. கடந்த தடவை 6 சீட்டில் நின்ன சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தடவை 4 சீட்டு தான் கிடைச்சிது. இதுபோல் ஒரு கட்சிக்கும் அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கடந்த தேர்தலில் 6 தொகுதியில் தான் போட்டிட்டுச்சு. இந்த தடவை அதை விட குறைஞ்சிருவோங்கிற ஒரு அச்சம். கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் மதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது தெரியுமா, அப்படி தான் பேச வேண்டியதாக இருக்குது வைகோவை பேசும்போது. அவருக்கு பார்த்திங்கன்னா அவரும் கடந்த தேர்தலில் 6 தொகுதி கொடுத்தாங்க. இந்த தேர்தலில் 4 தொகுதி கொடுத்து 4மே உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சுட்டாங்க. இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்கள் யாருமே ஒரு மன நிறைவோட ஒர்க் பண்ணல இந்த தேர்தலில். இன்னொரு பக்கம் கடலூரில் நடந்த அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தான் ஒரு கேண்டிடேட்டாக அறிமுகப்படுத்துகிறாரு. முதலமைச்சர் மேடையில் இருக்கார். அப்படி அறிமுகப்படுத்தும் போது அந்த பகுதியில் செல்வாக்கு உள்ள ஒரு அமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வமே எழுந்து நின்று எல்லாரையும் பார்த்து கும்பிடுறாரு. இங்கே பார்க்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் பேரை சொல்லும்போது அவங்க பாட்டுக்கு இப்படி உட்காந்துட்டு, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அது மாதிரி உட்காந்துட்டு ஒரு நம்மட்டு சிரிச்சாங்க. இங்கேயே எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்குதா இல்லையா. அதே மீட்டிங்கில் ஸ்டாலின் சொல்லும்போது எழுந்து நிற்கிறாங்க. அப்போ அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கும். அப்போ அதனால் என்னாச்சுன்னா தேமுதிகவோட அந்த பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் பண்ண போகிற இடங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக என்ன பண்ணியிருக்காங்க, கடுமையான எதிர்ப்பு உருவாச்சு. ஆனால் இது கூட்டணி கட்சியோட வெற்றியை பாதிக்கப்படும் இல்லையா, அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதன் பிறகு 8 சீட்டு வாங்கினார் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். அதில் யாரை கேண்டிடேட்டாக நிறுத்துறதுங்கிறதுல பறைய திமுகவோட தலையீடு அதிகமாக இருக்குது. இதை நம்ம எல்லாருமே கண்ணெதுக்க பார்த்தோம். அதன் பிறகு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் அவரே கேண்டிடேட்டாக நிற்கலான்னு முடிவு பண்ணுறாரு திருமாவளவனே. ஆனால் எங்கேருந்து எதிர்ப்பு வந்தது, பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. கடைசி நேரத்தில் அவர் தேர்தலில் நிற்காதது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த யாருக்குமே சீட்டு கொடுக்காம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு சீட்டு கொடுத்து கேண்டிடேட்டாக நிறுத்திட்டார். இன்னொரு பக்கம் பனையூர் பாபுங்கிறது அந்த கட்சியோட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கும் சீட்டு கொடுக்கல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திமுகவில் நெருக்கடி தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதுவே அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல். அப்புறம் மதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா
அது கிட்டத்தட்ட கரைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். திமுகவோட மதிமுக கரைஞ்சி போச்சுங்கிற லெவல். இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கடுமையாக எதிர்த்து போர்க்கொடி பிடிச்சால் கூட கடைசி வரைக்கும் முடியல. ஏன்னா மதவாத எதிர்ப்புங்கிற ஒரே விஷயத்தில் திமுகவை தவிர அவங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லாத சூழ்நிலை அவங்க அங்கே நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் அப்படியே காட்டி கூடுதலாக கொஞ்சம் சீட்டு வாங்கிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே எந்த அளவுக்கு அவங்க மனப்பூர்வமாக இருந்து வேலை பார்த்தாங்கங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. இது வந்து தொகுதி முழுக்க எதிரொலித்தாலும் இந்த கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்கவுங்க அதை பெருசாக பேசலை. இருந்தாலும் தன்னையும் மீறி சில இடங்களில் வந்துருச்சு. இது வந்து தேர்தல் வரைக்கும் அமைதியாக இருந்தது. தேர்தல் முடிஞ்சுதா, தேர்தல் முடிஞ்சோடனே தேர்தல் நடந்த அன்றைக்கே எல்லாருக்குமே இந்த விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு வாக்குப்பதிவாக இருக்குங்கிறது வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஒரு ஷாக். விஜய் ஓரளவுக்கு அதிகமாக ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறது தெரியும். பல தொகுதிகளோட வெற்றி தோல்விகள் தலைகீழ மாறி போயிடுங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. அது மாறி போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகள் டைவர்ட் ஆகிருக்கு. இது வந்து தொகுதிகளாக சீட்டாக கன்வர்ஷன் ஆகுமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட வாக்குகள் அதிகமாக போயிருக்குல்ல, இது நிச்சயமாக திமுகவோட வெற்றிகளை பல தொகுதியில் கைய வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் பரவலாக பேசப்பட்டு வருது. எக்ஸிட் போலையும் பார்த்துட்டோம் இல்லையா. எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் திமுக ஆட்சி பிடிக்குமா, அதிமுக ஆட்சி பிடிக்குமா, இல்லை வந்து தாவேக ஆட்சி பிடிக்குமா, இது மூன்று பக்கமே கிட்டத்தட்ட ஈக்குவல் பலமாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் காட்டுது. இதில் ஏதோ இப்போதைக்கு ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம் வருதுன்னா, இனியும் திமுக கூட்டணியில் நீடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இல்லை இடதுசாரி கட்சிகளோ மதிமுகவோ தனியாக பிரிஞ்சு போய் நின்றுதுன்னா அவர்களால் கிட்டத்தட்ட எந்த தொகுதியிலாவது டெபாசிட் வாங்க முடியுமா, ஜெயிக்கிறது எல்லாமே போராட்டமாக இருக்கும்ல. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, வேறு வழியே இல்லாமல் மருந்து கசப்பாக இருந்தாலும் சில நேரத்தில் தின்னுதானே ஆகணும், அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யார் அடுத்த நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும்போது விஜய் இந்த அளவுக்கு ஓட்டு வாங்க ஆரம்பித்த பிறகு எல்லாருமே பார்த்துட்டாங்க. இதில் வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. அப்போ விஜய் வந்து ஊழல் இல்லாத ஒரு நபர், என்னப்போ தான் ஆரம்பிக்கிறார், இன்னும் வந்து ஆட்சியெலாம் அமைக்கலையே. அப்போ மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது நம்ம இப்போ கண்ணுக்கு பார்க்குறோம். 4ஆம் தேதி அன்னைக்கு முழுமையாக தெரியும் அப்படின்னா கூட எப்படியும் விஜய் வந்து தமிழக அரசியலில் குறைந்தபட்சம் அடுத்த தேர்தலையாவது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருப்பார் அப்படிங்கிறது உறுதியான பிறகு திமுக வந்து ஒரு நிர்பந்தப்படுத்தியிருக்கு கூட்டணி கட்சிகளை. இன்றைக்கி இதுபோல் ஒரு வாய்ப்பு வரும்போது திருமாவளவன் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் சரியாக வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஏற்புடையதாக சொல்கிறார். ஓப்பன் வீடியோவில் சொல்கிறார் அவர். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய் வந்து பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் உறுதியாக சொல்லிட்டார். இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக இந்த தேர்தலில் வேலை பார்க்கலங்கிறது ஒன்று புரிஞ்சிடுச்சு. ஏன்னா தோல்விக்கான காரணத்தை முன்கூட்டியே தேடுறாங்களா என்னென்னு அதையும் நம்ம யோசிக்கணும். அதுக்கு அடுத்தது சிபிஎம்மோட மாநில செயலாளர், முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை திமுக சரியாக கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான சக்தியாக இருப்பார் அப்படிங்கிறத அவரும் ஒத்துக்கிறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய மக்கள் நல கூட்டணி இவங்கெல்லாம் ஓப்பனாகவே சொல்லிட்டு வராங்க இல்லையா. இவ்வளவு பிரச்சனைக்கும் முழுமுதற் காரணமான பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கா என்பது குறித்து வந்து நாங்கள் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவோங்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டோனில் பேசிட்டு வராங்கல்ல. இது வந்து திமுக வந்து சற்று முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது தெரியலங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்குது. இருந்தாலும் திமுக கூட்டணியில் இவங்கெல்லாம் தொடர மாட்டார்கள், கண்டிப்பாக வெளியில் வருவார்கள் அப்படிங்கிறதுக்கும், இன்னொரு பக்கம் ஒரு வேளை திமுக தோத்துட்டா இதுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிறதையும் முன்கூட்டியும் இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும். இதனால தான் தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்தவர்களுடைய டோன் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல் வந்ததுக்கு பிறகு அது வேறு லெவலில் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான் காரணம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.